மாப்பிள்ள ஓட்டுற ஒன்று தான் இது தட்டி போட்டுக்கா முக்கால் போட்டுக்கிறேன் கரெக்டாக அளவாக ஊற்று காத்துக்கா மாமனுக்கு அலம்பாமல் தலகமாமல் கீழே ஊற்றாமல் ஊற்று சரியா இன்னும் கொஞ்சம் ஊற்று மாப்பிள்ள கட்டிங் வரல பாரு போதும் அவ்வளோதான் நம்ம ராவா குடிக்க தண்ணி அவ்வளோதாண்ணா ஓ நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு குடிக்க வராது ஓடு போடுமாச்சு உள்ளே போனால் எல்லாம் தெரிஞ்சிரு போகுது என்ன போய் மாமா கலெக்ஷன்காரங்க வராங்க மாமா விடு மாப்பிள்ள எவன் வந்தான்னா அவன் வந்தான்னா இல்லாண்ணா கட்டவருக்கு போகிறதில்ல என்ன போய் மாமா பக்கம் வந்துட்டாங்க மாமா இங்கேடா வந்தோம் வீட்டாளுக்கு போங்க வீட்டான்லாம் இல்லை சார் இவங்க வண்டி அங்கே பாருங்க எங்கடா இருக்கிறோம் நான் கிருஷ்ணனா நீ ஒழிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறியா உன் வீட்டான போனா என்னன்னா உன் பொண்ணாட்டி கதையை காய்ச்சிக்கிறா நீ என்னன்னா மரத்து பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறா வானா வெளியே இவர் தான் சார் கிருஷ்ணா 3 மாசமா காசு கட்டாமல் சுற்றிட்டு இருக்கிறார் சார் என்ன கோபி ஆகிறது பார்க்க புடுக்கார மாதிரி இருக்கிறான் அவனை நம்பி 50,000 கொடுத்துருக்கேன் அவனை மாட்டு வியாபாரம் பண்ண மாதிரி உனக்கு மாடு பற்றி தெரியுமா தெரியாத தெரியல எல்லாம் குடிச்சு எல்லாம் பண்ணி சூடு சொன்னக்கா இல்லையா அவனுக்கு சாலை குடிக்க போதில் மாடு இது குடியா நல்லா கேட்கணும் அவன் நல்லா 50,000 லோன் வாங்கியிருக்கேன் சூடு சொன்ன கேட்டான் படி பாத்ரூம் படி பாத்ரூம் கொள்ளிரா இந்த பையனை போன கை பிடிக்கிற மாதிரி கை பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரியுது மாமா சார் இந்த மாதிரிலாம் எங்கள் மாமா சத்தமாக பேசாங்க சார் அவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு வயிறில் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு சார் இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் 6 மாதம் ஆப்ரேஷன் பண்ணுறது அது வயிறு என்ன சார் அது யோ மாசம் இதே பதில் சொல்லி நிற்கிறா உடம்பு சரியில்லை ஏன் எப்படி ஒளிஞ்சுனேன் தேவையில்லாமலாம் இப்படிலாம் பேசாதீங்க சார் நெஞ்சு வைத்த முடியும் ஐயோ அவனை கொண்டுட்டாங்களே ஐயோ ஐயோ ஏயா கத்தி பார்த்தா ஒரு குடம் வந்துட்டு தெரியுமா தெரியாதாயா தூக்கு ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோதான் தூக்கிட்டு போயிட்டாங்க போகலாம் அவன்லாம் காசு வாங்க முடியாது யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர்க்கும்